வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கமலுக்கு கல்தா, கைவிரித்த திமுக வேண்டுமானால் வெளியேறலாம், மீண்டும் உருவாகிறதா மக்கள் நல கூட்டணி. ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேலவை எம்பி பதவி கொடுத்துட்டாங்க. கூடவே தொகுதி உடன்பாடு தொடர்பாக எத்தனை தொகுதி என்று சொல்லிட்டு கையெழுத்திட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்துடைய தம்பி திமுக தலைமையை அணுகும் போது திமுக தலைமையானது மேலவை எம்பி மட்டும்தான் ஒப்பந்தம் போடப்பட்டது, எத்தனை தொகுதி என்று நாம ஒப்பந்தம் போடல. அதனால நீங்க ஒரு குழு அமைங்க, அந்த குழுவானது திமுகவுடைய குழு கிட்ட வந்து பேசட்டும், அதற்கு பிறகு எந்தெந்த தொகுதி என்று இனம் காணட்டும், அதற்கு பிறகு தொகுதி உடன்பாடு தொடர்பாக கையெழுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவுக்கும் கைவிரித்திருக்கிறது திமுக. ஆனா எடப்பாடியார் வந்து 10 தொகுதி தருகின்றார், ஒரு மேலவை எம்பி தருகின்றார், நான் அதிமுகவுடன் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கிட்ட வந்தீங்கன்னா வாங்குற தொகுதி வெற்றி பெறலாம், அதனால என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழி ரீதியாக அணுகி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க. அங்க போய் தொகுதி உடன்பாடு தொடர்பாக கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மாநிலங்களவை தான் ஒப்பந்தம் போடப்பட்டது, மற்றவைக்கு ஒப்பந்தம் போடப்படல அப்படின்னு சொன்னதால அவங்களும் பேர் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்ப கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதி வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. 15 தொகுதியை இனம் கண்டு திமுக இடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. கமலுக்கு 2 தொகுதி தான் தருவோம் அப்படின்னு திமுக அடித்து சொல்லிவிட்டார்கள். அந்த 2 தொகுதி கூட நாங்க எந்த தொகுதியை கை காட்டுறோமோ அந்த தொகுதியில நிக்கணும், நாங்க எந்த சின்னத்துல நிக்க சொல்றோமோ அந்த சின்னத்துல நீங்க நிக்கணும், மற்றபடி வாக்குகள் சிதறக்கூடாது, உங்க சொந்த சின்னத்துல நிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவசரமாக அவசர பொதுக்குழு செயற்குழுவை நேத்தே கூட்டினார். அப்படி கூட்டுகின்ற பொழுது திமுக 2 தொகுதி தான் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை இலக்கத்துல தொகுதின்னு சொல்றீங்க, உங்க சொந்த சின்னத்துல நிக்க போறதாகவும் நீங்க சொல்றீங்க, ஆனால் திமுக அதுக்கு ஒத்துக்கலீங்களே அப்படின்னு சொல்லுகிற போது அதை பற்றி தான் இப்போது பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து திமுகவுடைய அணுகுமுறையில பெரிய மாற்றம் இருப்பதை கண்டுகொண்டு இருக்கலாமா இல்ல வெளியேறலாமா, வெளியேறனா ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்க முடியுமா, ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் 12 லட்சம் வாக்குகள் வாங்கினார். சோ அதனால மீண்டும் நம் தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்குவோம். இன்னைக்கு சசிகலா மேடம் இருக்கிறாங்க, டாக்டர் ராமதாஸ் இருக்கின்றார், கிருஷ்ணசாமி இருக்கின்றார்கள். சோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேலவை எம்பி பதவி கொடுத்ததுனால அங்கிருந்து வர முடியாது. சோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 3வது அணியை உருவாக்கலாமா இல்ல விஜயிடம் நம்ம எல்லாம் செல்லலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டமானது இன்னைக்கு நடக்க போறதாக சொல்றாங்க. ஆனா திமுக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசனுக்கு 12 லட்சம் வாக்குகள் இருந்தது என்னவோ உண்மைதான், ஆனா அது 2021ல, ஆனா அதுவே 2024ல எங்களா கூட கமலஹாசனை சேர்த்தோம். ஆனா கமலஹாசனை சேர்த்த பிறகு கூட திமுக கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் அதிகரிக்கவில்லை. அப்படின்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் வாக்குகளை தக்க வைக்க தவறிவிட்டாரு. கட்சியுடைய செயல்பாடுகள் முடங்கி போய்விட்டது, நிர்வாகிகள் பல கட்சிக்கு போயிட்டாங்க, முன்னணி தலைவர்கள் இல்லை, மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் இல்லை, ஒன்றியந்தோறும் நிர்வாகி இல்லை, கட்டமைப்பு சிதைந்து விட்டது. அதே மாதிரி நம்முடைய கமலஹாசன் அவர்கள் அரசியல்ல பிரவேசம் தொடர்ந்து செய்வார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இல்ல. சோ கட்சியே இல்லாத பொழுது கமலஹாசன் அவர்கள் 15 தொகுதி கேட்பதோ சொந்த சின்னத்தில் நிற்பதோ தேவையற்ற ஒன்று. கமலஹாசன் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாங்க கமலஹாசனுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்பது நாங்களா முடிவு பண்ணல. கமலஹாசனுடைய செல்வாக்கு என்ன என்பதை பற்றி நாங்க எல்லா விதமான ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு தான் அவருக்கான தொகுதியை தருகின்றோம். அவருடைய ஆட்கள் எங்க நின்றா வெற்றி பெறுவார்கள் என்பதை நாங்க தான் வந்து கண்டறிந்திருக்கின்றோம். அதனால்தான் எங்க நிற்க வேண்டும் என்றதையும் நாங்களே முடிவு செய்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லி இருக்கிறது. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும்
எங்களுக்கு அதிக தொகுதி வேண்டும், இரட்டை இலக்கத்தில் வேண்டும் என்றால் அவருக்கான செல்வாக்குடைய தரவுகளை கொடுக்கலாம். 10க்கு 10 ரூம்ல வச்சு செயற்கை பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறாரு. அப்படியேப்பட்டவருக்கு 2 தொகுதி என்பதே அதிகமானவை தான். இந்த 2 கூட நான் கமலஹாசனுடைய கட்சிக்காரங்க வேலை செய்ய போறாங்க அப்படின்றதுக்காக ஒருபோது நான் தரல. கமலஹாசன் ஒரு நடிகர், நல்ல நடிகர். கமலஹாசனை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த 2 தொகுதியை தரமே அன்றி மற்றபடி கமலஹாசன் கூட்டணியில் இருந்தா திமுக ஒன்றும் பலம் இல்லை அப்படின்னு இப்ப திமுக ஓப்பனாவே சொல்லியிருக்கின்றார்களாம். நாம மேலவை எம்பி வாங்கிட்டோம், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டோம், எம்பியாவும் ஆகிட்டோம். இனிமே கமலஹாசன் எங்க போக போறார் என்ற மனப்பான்மையில திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமாகவே நடத்துகிறது. இந்த அலட்சியம் திமுக கூட்டணியில பல பேருக்கு நடந்திருக்குது. கமலஹாசன் இன்னைக்கு தான் உணர்ந்திருக்கின்றார். தேமுதிக ஏற்கனவே உணர்ந்து விட்டது. ஆஹா, அவசரப்பட்டு திமுக போயிட்டோம். நம்முடைய திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுக கிட்ட நல்லா சூடு பட்டிருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகளுக்கு இணக்கமா வேலை பார்க்க மாட்டாங்க. அதை வெளிப்படையா ஒரு முறை சொன்னார். அதிமுக கூட்டணியில போய் நம்ம இணைஞ்சோம்னு வச்சுங்களேன், ஜெயலலிதா சொல்லுவாங்களாம், தவார் நாம வெற்றி பெறுகின்றோமோ இல்லையோ, ஆனா நம்ம நம்பி வந்தவங்க வெற்றி பெறாம இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு மேடையில உட்காந்துக்கிட்ட ஓப்பனாவே சொல்லுவாங்களாம். அதனால அதிமுக காரங்க நாம பிரச்சாரத்துக்கு போடலாம் கூட நம்ம வீடு ஏறி கூட்டு போவாங்க. என்னங்க பிரச்சாரத்துக்கு வர மாட்டீங்களா, தேர்தல் நெருங்கி போயிடுது, அம்மா உங்களை மலை போல நம்பிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் பிரச்சாரத்துக்கு கிளம்பலையே அப்படின்னு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நம்மள கூட்டு போவான். ஆனா திமுக கிட்ட அந்த அரவணைப்பு இல்லை அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். திருமாவளவன் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சாரத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னது மறைமுகமாக இன்னொரு செய்தி சொன்னார். என்ன செய்தி சொன்னார் கேட்டீங்கன்னா, அப்போல்லாம் திருமாவளவனுக்கு நிதி ரீதியாக பெரிய நெருக்கடி, பொருளாதார வல்லமை இல்லை, திமுக கிட்ட சேர்ந்தோம்னா நிதி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியில போறீங்கன்னா அவங்க கிட்ட எல்லாவற்றையும் பேசிடணும், நிதியை பேசிடணும், தொகுதிகளை பேசிடணும், பிரச்சார மெத்தடை பேசணும், ரெண்டாவது திருமாவளவன் அவர்களை எந்த தொகுதிக்கெல்லாம் கூப்பிட போறோம் அப்படின்னு பேசணும். இப்படி எல்லா விவரத்தையும் பேசினா மட்டும்தான் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நிதி கொடுக்கும். இல்லை என்றால் அதிமுக மாதிரி தொகுதியும் கொடுத்து கூடவே கையில நிதியும் கொடுக்கும் என்று திருமாவளவன் நினைச்சிருப்பார் போலுக்குது. அதனால திமுக ஒத்துழைப்பு சரியில்லாத விஷயத்த மக்கள் நல கூட்டணியில சேர்ந்து பயணிக்கின்ற போது போட்டு உடைச்சார். அதே மாதிரிதான் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்களை பயன்படுத்தி கொண்டு இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் கல்தா கொடுக்குறாங்களாம். இப்ப திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுப்பது 2 தொகுதி தான். ஆனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 6 தொகுதியிலாவது சொந்த சின்னத்துல நிக்கணும். 2 சட்டமன்ற தேர்தலில் சொந்த சின்னத்துல நீங்க நின்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, அப்படி போட்டி இட முடியாது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தா ஒரே ஒரு தொகுதியில் கூட சொந்த சின்னத்துல நிக்கலாம், சுயாட்சி என்று சொல்லிட்டு. ஆனா சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 6 தொகுதியிலாவது போட்டியிட்டா மட்டும்தான் சொந்த சின்னம் கமலஹாசனுக்கு. அதுலயும் தேர்தல் ஆணையமானது கமலஹாசனுக்கு ஸ்டாச்சு ஒதுக்கி இருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த சின்னத்துல அவர் போட்டிடணும்னா அவர் கிட்டத்தட்ட 6 தொகுதியிலாவது போட்டிடணும். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் தான் கொடுக்குது. இந்த மாதிரி 2 தொகுதி தர்றதுனால கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்துல நிக்கவே முடியாது. அதனால நிர்வாக ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, அதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. அதனால கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தயக்கமாக இருக்கின்றார். அவருடைய பார்வை ஒன்னு விஜய் பக்கம், இல்லை என்றால் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கலாமா. இப்படி மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினா திமுகவும் கோச்சிக்காது அப்படின்னு நம்முடைய கமலஹாசன் நினைக்கிறார். ஏன்னா பொதுவாகவே கமலஹாசன் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக போகின்ற திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக தான் கமலஹாசனை கட்சி தொடங்க சொன்னாங்க. அன்னைக்கு கமலஹாசனுக்கு பணம் கொடுத்ததும் சரி, கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு ஐடியா கொடுத்ததும் சரி, ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்த வியூக வகுப்பாளர்கள் மட்டும்தான் அன்னைக்கு கமலஹாசன் பின்னாடி இருந்தாங்க. பிரச்சாரத்துக்கான விளம்பரமா இருக்கலாம், பிரச்சார பேச்சா இருக்கலாம், எல்லாவற்றையும் அன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய வியூக வகுக்கின்ற டீம் தான் பண்ணி கொடுத்துச்சு. அதனால இப்போ நாம திமுக எதிர்பார்த்த தொகுதி தரலனா நம்ம தனித்து நிற்பதோ மக்கள் நல கூட்டணியை உருவாக்கணும்னா திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் பிரியும். அதனால திமுக கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறலாமா அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறாரு. ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு தமிழகத்தில் எத்தனை பேர் ஆட்கள் இருக்க போறாங்க, எத்தனை பேர் தொண்டர்கள் இருக்க போறாங்க.
அவங்க போய் திமுக கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க தொகுதியை வாங்கிக்கிங்க, இல்லைன்னு சொல்லல அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கூட ஒரு தொகுதி தருகின்றார்கள். ஏன் திடீர்னு இதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்குது. இந்த ஆட்சி யாரால காப்பாற்றப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஊடகத்தால தான் காப்பாற்றப்படுது. மற்றபடி யாராலையும் இந்த ஆட்சி காப்பாற்றப்படலை. ஊடகம் மட்டும் ஒரே ஒரு நாள் திமுகவுக்கு எதிராக பேசிச்சுன்னா இந்த ஆட்சி வேண்டாம் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முடிவெடுத்து விடுவார்கள். அவ்வளவு நிர்வாக சீர்கேடு இருக்குது, அவ்வளவு சட்டம் கெட்டு போயிருக்கு, அவ்வளவு விலையேற்றம், அவ்வளவு வரியேற்றம், அவ்வளவு மின்கட்டண உயர்வு, அவ்வளவு தரமற்ற பேருந்துகள், எக்கச்சக்கமான சீர்கேடுகளும் சீரழிந்த நிர்வாகம் இருக்கு. அதனால இந்த ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்துருவாங்க. ஆனா டிவியை பொறுத்தவரைக்கும் திமுக எதிராக பேசணும். அதனால களத்துல என்ன விஷயம் என்றத அழகா நம்ம முதலமைச்சருடைய மருமகன் பெண் என்ற அமைப்பானது செல்வாக்க புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் யார் வந்தாலும் சரி கூட்டணியில அரவணைக்கின்ற நிலையில தான் திமுக இருக்குது. இதை கமலஹாசனும் உணர்ந்து வச்சிருக்காங்க, தேமுதிகவும் உணர்ந்து வச்சிருக்காங்க. அதனால காங்கிரஸ் பேரம் பேசி 28 தொகுதி வாங்கும் போது நாம ஏன் பேரம் பேச முடியாது? கண்டிப்பா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரே தருணத்துல 2 பேர்கிட்ட பேரம் பேசணுங்க. அப்படியாப்பட்டவங்க திமுக கிட்ட நீண்ட பேரம் பேசுவாங்க அப்படின்னு திமுக நினைக்குது. இப்ப நிறைய கட்சிகளை வந்து திமுக கூப்பிடவே இல்லை. அதுல ஒரு கட்சி தான் தேமுதிக, இன்னொரு கட்சி நம்ம கமல் கட்சி. ஏன்னா இவங்கெல்லாம் தன்னுடைய தகுதியை மீறி தொகுதி கேட்கறாங்க அப்படின்னு திமுக நினைக்குது. தேர்தல் நெருக்கத்துல கொடுக்கறத வாங்கிக்கின்னு அவங்க போட்டிடுவாங்க. ஏன்னா வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும், உடனே வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணணும். ஸோ பீகார்ல வந்து காங்கிரஸ் அப்படிதான் ஆர்ஜேடி வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டுச்சு. காங்கிரஸ் ஆர்ஜேடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இணக்கமாகவே போல அதிக தொகுதியை கேட்டு தொல்லை பண்ணிச்சு. ஆனா கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு சென்று தேர்தல் தருணத்துல இதான் உன் தொகுதி, இவ்வளவுதான் உன் தொகுதி என்று முடிச்சிட்டாங்க. அதனால காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது. ஸோ அந்த மாதிரி அடம் முடிக்கிறவங்களுக்கெல்லாம் கடைசி வாய்ப்பு என்று சொல்லிட்டு கமலஹாசனையும் தேமுதிகவும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நேற்றும் ஆலோசனை நடத்தினாரு, இன்னைக்கும் ஆலோசனை நடத்துறாரு. ஆனா ஆளே இல்லாத கடையில யாருக்கிட்டா டீ ஆத்துற அப்படின்னு திமுக சொல்லுது. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கட்சி பற்றியே சிந்திக்கிறார். மற்ற நேரத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா திரைப்படம் நடிக்க போயிடுறார். அதனால கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கட்சியை கைவிட்டு விட்டார். ஆனா தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து கரார் காட்டினா எப்படி திமுக கொடுக்கும்? அதனால தான் சொல்றாங்க, ஏப்பா இருந்தா இரு, இல்லைன்னா வெளியேறு. நீ 234 தொகுதியிலும் திமுக பிரச்சாரம் பண்ண போற, வேன் ஏற்பாடு நாங்க தரப்போறோம். மைக்க பூச்சிக்கிட்டு நீங்க திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளராக தமிழகம் முழுவதும் போய் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்ண போறீங்க. அதுக்காக தான் 2 தொகுதி அன்றி ஒருபோதும் சரி கமலஹாசன் கட்சி வச்சு நடத்துறாரு. அந்த கட்சி வளர்ச்சி அடையணும், அந்த கட்சிக்கு உழைச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்காக தரோம் அப்படின்னு திமுக நினைச்சு அவங்களுக்கு 2 தொகுதியை தரல. அதனால நண்பர் என்பது வேற, அரசியல் என்பது வேற. நண்பன் என்ற அடிப்படையில் கமலஹாசன் கேட்கிறாரு என்பதற்காக தொகுதியை வாரி கொடுத்தோம்னா வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவோம் என்பது திமுக நல்லா தெரியும். அதனால திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் இவற்றில் வந்து கராரா இருக்கும். இது தெரியாம திராவிடமானது நமக்கு எல்லாவற்றிலும் உதவியா இருக்கிறது. மொத்தத்துல பிஜேபி எதிர்ப்பதற்கும் இந்து மதத்தை எதிர்ப்பதற்கும் நமக்கு பக்கபலமா இருக்கிறது. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல போயிட்டு சப்ப கதைகளை சொல்வதற்கும் சப்ப கதையை சொன்னதுக்கு முட்டு கொடுப்பதற்கும் திமுக உடன்பிறப்பில் இருக்கிறாங்க என்பதனால அரசியல்ல கூட தொகுதி உடன்பாட்டில் கூட அப்படியே நமக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம முட்டு கொடுப்பாங்க, நம்ம கேட்டதை கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க அப்படிலாம் நினைச்சிட்டாங்க. ஆனால் கோபாலவர குடும்பமானது அரசியல் சுயநலம் கொண்டது. பெண் உரிமை பற்றி அதிகமா பேசும், ஆனா அந்த பெண்களுக்கான வாய்ப்பு அதிகமா கொடுக்காது. ஜாதி ஒழிப்பை அதிகமா பேசும், ஆனால் ஜாதியை பார்த்துதான் வேட்பாளர் நிறுத்துவாங்க. மொத்தத்துல அரசியல்னு வந்துட்ட பிறகு வெற்றி மட்டும்தான் திமுக குறிக்கோள் என்று அண்ணன் தம்பிலாம் கிடையாது. அண்ணன் தம்பி நினைச்சிருந்தா நம்ம மூக்க அழகிரி அவர்களை அரசியல் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நானும் கட்சி வச்சு நடத்துறேன், எனக்கு இரட்டை இலக்கத்தில் கொடு, சொந்த சின்னம் கொடுன்னா திமுக பழம் தின்னு கொட்டை போட்டது. காங்கிரஸே எப்படி டீல் பண்ணிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் சிந்துவதை தவிர கொடுப்பதை வாங்கி கொண்டு 234 தொகுதியிலும் நட்சத்திர பேச்சாளராக பிரச்சாரம் பண்ணுவதை தவிர வேற வழியே இல்லை. அறிவாலயத்தில் வாட்ச்மேனா போய் சேர்ந்துட்ட பிறகு உனக்கு மானரோட்சத்தை பாரு. இதுதான் தமிழக மக்கள் கமலஹாசன் மீது வைக்கின்ற விமர்சனமாக இருக்கிறது.
என்ன பண்றதுங்க, ஒவ்வொரு கட்சியா வந்து திமுக நடத்துகின்ற விதம் அதிருப்தியை தான் தருது. ஆனா வலையில சிக்கிட்ட பிறகு தப்பிக்க முடியல. இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.